அங்கிள், நீங்கள் அந்த பேட் அங்கிள் கிட்ட சண்டை போட்டீங்களே, ஏதாச்சும் அடிபட்டுச்சா? இல்லைம்மா. ஒரு நாள் பக்கத்து வீட்டு பையன் என் பொம்மையை பிடுங்கி இழுத்து கீழே தள்ளி விட்டானா, நாங்கள் அம்மா கிட்டே போய் சொன்னோன்னா அவங்க அம்மா அவனை டமாலுமே வச்சுட்டாங்களாம். என் தாத்தா சைக்கிளில் கூத்துட்டு போய் மண்டு போட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. சரி, தாத்தானா ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம், எங்கள் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அவர் என்னை திட்டவே மாட்டார். அவர் கூட சைக்கிளில் போனால் ஜாலியாக இருக்கும். நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். ஆனால் எங்கள் அம்மானா ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கே போவாத அங்கே போவ சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ இல்லையே, என் கூட தனியாக வரைய பயமா இல்லையா உனக்கு? நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படும்? நீங்கள் நானே என் பொம்மைலாம் சரி பண்ணி கொடுத்தீங்க, என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டீங்க, என் காயத்தெலாம் சரி பண்ணி விட்டீங்க. ஆனால் எனக்கு அந்த 2 பேர் அங்கிள் பார்த்தானா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நீ எப்படி இந்த 2 பேட் அங்கிள் கிட்ட மாட்டின? நாங்கள் ஒரு நாள் ஃபேமிலி வெளியே போனோமா, அப்போது என் கூட வந்தவங்களாம் தொலைஞ்சிட்டாங்க. அந்த 2 பேர் அங்கிள் வா உங்கள் அப்பா கிட்டே அம்மா கிட்டே விரைய கூப்பிட்டாங்களா. அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் வேலைன்னா சொன்னேன். அப்புறம் சாப்பிட்டோன்னே தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து பார்த்தா என்னை சுற்றி ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு. என் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சி என் பொம்மை தூரமாக இருந்துச்சு. திரும்ப தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து பார்த்தா என் உடம்பெல்லாம் சூடாக இருந்துச்சு. என்னை தாங்கவே முடியல. அப்போதான் நீங்கள் காப்பாற்றினீங்க. சரி, இதை விட சேஃபான ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, போகலாமா? ம். சரி சொல்லு, அந்த 2 பேட் அங்கிளுக்கும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்.